கூட்டிட்டு வந்ததுக்கு நீங்க போங்கண்ணா. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். என்ன பாப்பா விளையாடிட்டு இருக்கான்? எதுக்கு இப்ப என்ன போன்னு சொல்லிட்டு இருக்கான்? இங்க பாரு பாப்பா, நீ போ. நீ உள்ள போய் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் இப்படி வெளியில இருக்கேன். சக்தி தம்பி வந்ததும் சக்தி தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நான் இங்க இருந்து போவேனே. நீ போ. ஐயா அண்ணா வேணாண்ணா, சக்தி கிட்ட நான் சொல்லிக்கிறேண்ணா, நீங்க போங்கண்ணா. பாப்பா இங்க பாரு பாப்பா, பெரியவங்க சொன்னா அப்படியான்னு கேளுமா. நீ தைரியமா இரு. என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நீ எனக்கு தங்கச்சி மாதிரிமா. நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். நீ கவலைப்படாம இரு. நீ உள்ள போய் இரு. சக்தி தம்பி வந்ததும் நான் தம்பி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு நகருவேன் நான். ஐயா அண்ணா, நான் உங்களை தப்பா நினைப்பேனா? நீங்க மட்டும் இன்னைக்கு இல்லைண்ணா என் வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கோண்ணா. நீங்க மட்டும் கரெக்டான சமயத்துக்கு வரலண்ணா நான் உயிரோட இருப்பேன்னு கூட தெரியாதுண்ணா. உங்களை போய் தப்பா நினைப்பேனா? அப்புறம் என்ன பாப்பா, நீ போமா. எனக்கு இது யாருக்கையும் சொல்லணும். உங்க அம்மாவுக்கு அப்பவே ஃபோன் போட்டேன். ஆனா உங்க அம்மாவோட ஃபோன் போகல. கார்த்தி தம்பிக்கும் போட்டேன். கார்த்தி தம்பிக்கும் போகல. எல்லார் ஃபோனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. இது நேரமா என்னன்னு தெரியல. அதனால நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. கண்டிப்பா சக்தி கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சக்தி தம்பி வந்ததும் நான் முதல்ல சொல்லிட்டு போறேன். சக்தி தம்பி மேல இப்ப எனக்கு செம்ம கோபமா இருக்கு. அவர் ஏன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்காருன்னு தெரியல. அவரை நம்பி தானே உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க. அவர் ஒருத்தரை நம்பி மட்டும் உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா அவரு உன்னை இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டுட்டாரு. அவருக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடாது. ஒரு வயசு பொண்ணை நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்களேன்னு அவர் பத்திரமா உன்னை பார்த்துக்கணும். இப்படி ராத்திரியில தனியா விட்டுட்டாரு. என்னை நம்பிதான் விட்டாரு. நானும் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னை விட அவர் தானே உன்னை பொறுப்பா பார்த்துக்கணும். சக்தியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கண்ணா. உங்களை மாதிரிதான் நான் கூட வரேன்னு அவன் நிறைய தடவை சொன்னான். நான் தான் அவனுக்கு வேலை இருக்கும், என்னால அவன் வேலை ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு அதனோட வேணான்னு சொன்னேண்ணா. உங்ககிட்ட எப்படி சொன்னேன் அப்படிதானே சக்தி கிட்டேயும் சொன்னேன். அவன் பேர்லாம் எந்த தப்பும் இல்லைண்ணா. தயவு செஞ்சு சக்தியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. அவன் ரொம்ப நல்லவன். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடன்னு தான் சொன்னான். நான் தான் வேணான்னு சொன்னேன். ஐயோ பாப்பா, ஏன் பாப்பா இப்படி வெள்ளந்தியா இருக்கான்? உன் சக்தியை நான் எதுவும் சொல்லல, போதுமா? எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். இங்க பாரு பாப்பா, முதல்ல விஷயத்தை யார்கிட்டயா சொல்லணும். சொன்னாதான் அந்த ரவுடி பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ண முடியும். கண்டிப்பா நான் சொல்லணும். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அவனுங்க பண்ண காரியத்துக்கு பாரு, உனக்கு எப்படி முகம்லாம் அடிபட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு எனக்கு பார்க்கவே எனக்கு ஆத்திரம் வருது. அண்ணா நான் பாத்துக்கிறேண்ணா. நீங்க சக்தி கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ்ண்ணா நீங்க வீட்டுக்கு போங்கண்ணா. பாப்பா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீங்க பாரு பாப்பா, நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். அந்த அர்த்தத்துலதான் சொல்றேன் நானு. உன் மேல உள்ள உரிமையில தான் சொல்றேன். எந்தெந்த விஷயத்த நம்ம வீட்டுல மறைக்கணுமோ அதை மட்டும் தான் மறைக்கணும். இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் என்னைக்கும் நம்ம மறைக்க கூடாது. இப்ப நடந்ததுல உன் பேர்ல எந்த தப்பும் கிடையாது. நீ முதல்ல இந்த விஷயத்த உன் வீட்டு ஆளுங்க யார்கிட்டயாவது சொல்லணும். நீ சொன்னா மட்டும் அவனுங்க அந்த ரவுடி பசங்களுக்கு பயம் இருக்கும். நீ இப்படி சொல்லலன்னு வச்சுக்கோ, அந்த ரவுடி பசங்களுக்கு இன்னும் தைரியம் ஜாஸ்தி ஆயிடும். நம்ம இந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்லாது, நம்ம இந்த பொண்ணை எப்படி வேணா யூஸ் பண்ணலான்னு அவனுங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா வந்துடும். நல்ல குணங்கள் மட்டும் இருந்தா போதாது பாப்பா. உன்கிட்ட நல்ல குணம் இருக்கு, அதே அளவுக்கு தைரியமா இருக்கணும். பொண்ணுன்னா தைரியமானவளா இருக்கணும். நீ பார்த்து முறைக்கிறதுலயே அவனுங்க மிரண்டிக்கு விழுந்து அடிச்சுட்டு ஓடணும். அதை விட்டுட்டு உன் பார்வையில பயம் இருந்ததுன்னு வச்சுக்க, அவனுங்க உன்னை நெருங்கலாமான்னா பாப்பானுங்க. எப்போ இப்படி இருக்காத பாப்பா. உன் நல்ல குணம் வேற யாருக்கும் வராது. ஆனா இப்படி அப்பாவியா இருக்கீங்க, இது நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு பாப்பா. புரியுதுண்ணா, நான் சொல்றேண்ணா. கண்டிப்பா நான் சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஆனா நீங்க இது சொல்ல வேணும் ப்ளீஸ்ண்ணா. நீங்க வீட்டுக்கு போங்க. அது வீட்டுக்கு வந்துட்டாலும் யாரும் இங்க வர மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கண்ணா, டோரெல்லாம் லாக் பண்ணிக்கிறேன். நீங்க போங்கண்ணா. பாப்பா நீ சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். நீ சொல்லலைன்னா நான் சொல்ல வேண்டியது வரும். கண்டிப்பா அந்த ரவுடி பசங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னால எதுவும் பண்ண முடியாதுதான். ஆனா கார்த்திக் தம்பியோ இல்ல சக்தி தம்பியாலும் கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும். நான் எப்படி சொல்லி அவனுங்களை பண்ணணுமோ கண்டிப்பா பண்ணுவேன். அவனுங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் பாப்பா. நீயும் உங்க அம்மாவும் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த நிலைமையில அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் பாப்பா. கண்டிப்பா விட மாட்டேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அண்ணா நான் கண்டிப்பா அவனுங்களை பத்தி வீட்டுல சொல்லுவேண்ணா. கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காது பாப்பா. நான் தான் சொன்னேன்ல, நீ என் தங்கச்சிம்மா. தங்கச்சியை பார்த்துக்க வேண்டியது ஒரு அண்ணனோட பொறுப்பு தானே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆட்டை ஓரம் விட்டுட்டு உன் கூட வீடு வரைக்கும் அப்பவே வந்திருக்கணும். உன் பேச்சை கேட்டுட்டு நான் போலான்னு நினைச்சேன் பாரு, அதான் என் பெரிய தப்பு. சரி பாப்பா, பத்திரமா இரு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன சக்தி தம்பி வந்துடும்ல? சக்தி வந்துருவாண்ணா, நீங்க போங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஏதோ பாப்பா, பார்த்துக்க. நான் கிளம்புறேன். எனக்கு மனசு சரியில்லை. பத்திரமா இரு. நான் கிளம்புறேம்மா. சரிங்கண்ணா. மைண்டே ஒரு மாதிரி இருக்கு. ஸ்ரீ நல்லா இருக்காளோ? ஸ்ரீக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லையே. இந்த சக்திக்கு ஃபோன் போட்டா போகவே மாட்டேங்குது. ஸ்ரீக்கு ஃபோன் போட்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல. இவன் கூட்டிட்டு போனானா? இவன் பார்த்துக்கிட்டானா இல்லையா? டே சக்தி, நீ மட்டும் ஸ்ரீயை நல்லா பார்த்துக்கலன்னு தெரிஞ்சது சத்தியமா உன்னை விட மாட்டேன்டா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். இல்லை, நீ கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பேன்னு தான் நினைக்கிறேன். அவளை பார்த்துக்கணும். அவளை விட்டுறாத. அவ பாவம், ஆல்ரெடி மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவளுக்கு இப்ப யாரும் இல்லாத மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அப்படி கிடையாது. ஸ்ரீ, உனக்காக எப்பவும் இந்த ஃப்ரெண்டு கார்த்திக் எப்பவும் இருப்பேன். நீ கவலைப்படாதம்மா. ஆனா மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஸ்ரீ நல்லா இருக்காளான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா யாரும் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. டே சக்தி, இல்லை, நீ ஃபோன் எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். பண்ணிட்டே தான் இருப்பேன். முதல்ல நாளைக்கு வந்த வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் கிளம்பணும். டே கார்த்திக், அது எப்படிடா கிளம்புவேன்? நீ இருக்கிற தைரியத்துல தான் இவன் இங்க தைரியமா இருக்கான். அவளுக்கானதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானடா கிளம்ப முடியும். கடவுளே, அந்த ஸ்ரீயை தனியா விட்டதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இங்க இவளையும் விட்டுட்டு போக முடியல. நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, ஸ்ரீக்கு எதுவும் ஆகாது. சக்தி கூட இருக்கும். கண்டிப்பா பார்த்துப்போம். சரி, எதுக்கு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டேன்? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சக்திக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவன் கண்டிப்பா எடுப்பான். அப்போ சக்திக்கு ஸ்ரீகிட்ட பேசினா நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சரி, பார்ப்போம். இவளுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இவளையும் கூட்டிட்டு நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும். முதல்ல நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்ரீயை போய் பார்க்கணும். அவளை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு என் உயிரே வரும். சரி, நம்ம ரூமுக்கு போவோம். நீ இப்படி நின்று புலம்பிட்டு இருக்கிறத விட ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு சக்திக்கு கால் பண்ணி பார்ப்போம். டேய் மச்சான், நீ மட்டும் ஃபோனை எடுக்கலாம்னு வச்சுக்கோ, நைட்டோட நைட்டாக வந்துடுவேன். அங்கே ஸ்ரீக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. மவன, ஸ்ரீக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருக்கணும், நீ செத்தடா. சரி, சும்மா நம்ம அவனையும் திட்டிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை ஸ்ரீ, நாளைக்கு நான் சீக்கிரம் வந்துடுவேன். சரியா? நீ தைரியமா இருமா, கண்டிப்பா வந்துடுவேன். அது யாரு? ஓ, மேடம் வந்திருக்காங்களோ? இந்த டைம்ல எதுக்கு இவ வந்தான்? எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். பாஸ், உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். திரும்ப மாட்டீங்களோ? இவனா இந்த டைமுக்கு வந்துட்டு ஓவரவா பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு ஏய், ராவணியே என்ன மாயக்கரியே, ராப்பகலா வந்து உலுக்கரியே, மனசுல கரகம் ஆடுவதேண்டி, வாரி அணைச்சா வழுக்கறியே. மொத்தத்துல பொண்ணுன்னா அவதான் அடையாளம், அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட். கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும். செஞ்சு வச்ச ரெண்டு விழி சண்டையிடும் கோழியா, 10 வீரல் பஞ்சு மெத்த கோழியா, பாவாட கட்டி நிற்கும் பாவரரு பாட்டணி, மாதாதி கேசம் வர பாசத்தோட காட்டணி, தெற்கு மர ஜென்ன நீ தேவலோகம் இன்ன. ஹலோ ஹலோ பாஸ். பாஸ், என்னாச்சு இவருக்கு? ஹலோ பாஸ். ஆமா, எதுக்கு இந்த டைம்ல இங்க வந்தோம்? பாஸ், உங்க கேள்விக்கு பதில் நான் அப்புறம் சொல்றேன். அது இருக்கட்டும். அப்ப நீங்க என்ன, நான் வந்ததுல இருந்து கீழ இருந்து மேல வரைக்கும் ஏத்த இறக்கமா பாத்துட்டு இருக்கீங்க? என்ன ஏதோ சைட் டிக்கெட் அடிச்சீங்களா என்ன? அடி போவி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சோம்?
டேய் கார்த்திக், அப்ப நீ உண்மையாவே சைட்டு தான் அடிச்சியா? ஹலோ 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 மிஸ்டர் பாஸ். ஆஹா, இப்போ இவன் என்ன கேட்பான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம வாயிலிருந்து ஏதாவது உண்மை வந்துருச்சுன்னா? அது சரி, அவளை பார்த்து சைட் அடிக்க வேண்டியது, அவ கேட்டா இப்படி திருத்தர்னு முழிக்க வேண்டியதான். என்ன என்னன்னா அதை கேட்டேன். நான் வந்ததுல இருந்து இத்த இறக்கமா மேலையும் கீழையும் பாக்குறீங்க, ஒரு சைஸா பாக்குறீங்க. உங்க லுக்கே சரியில்லையே, அதான் கேட்டேன். ஒருவேளை திடீர்னு தாவணியில வந்ததும் என்ன சைட்டு கிட்ட அடிச்சிங்களோ? அத்தாடி, செம்ம கேடியா இருப்பா போல இருக்கு. டேய், நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே சொல்றாளே. ஆனா இப்ப நம்மளாலதான் வாய் திறந்து சொல்ல முடியாது. எதையாவது சொல்லி சமாளி. ஏய், என்ன சைட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்கான்? எனக்கு என்ன வேற வேலை எல்லாம்? இதான் வேலையா என்ன? அட ஆமா பாஸ், உங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு பாஸ். நீங்க தாவணியில பார்த்து சைட் அடிக்க மாட்டீங்க, அரையும் குறையாம குளிக்கும் போது பார்த்ததுல சைட் அடிப்பீங்க. ஏய், இங்க பாரு, அது அன்னைக்கே பேசி சால்வ் பண்ணியாச்சுலாம். இப்ப எதுக்கு மறுபடியும் அதை கொண்டு வர? இங்க பாரு, இப்ப நான் உனக்காக தான் ஹெல்ப் பண்ண இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீ சும்மா நடந்து முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து இப்படி பேசக்கூடாது, ரொம்ப தப்புமா. சரி சரிங்க பாஸ், சும்மா விளையாடி பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி அதை விடுங்க. அப்போ உண்மையாவே என்ன சைட் அடிக்கல நீங்க? இவ விட மாட்டா போல இருக்கு. இவகிட்ட இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது. அவள கார்த்திகா பேசணும்டி, அப்பதான் அடங்குவேன். ஏய், இப்ப எதுக்கு இந்த டைம்ல வந்த? அதுக்கு பதில சொல்லு. பாஸ் டாபிக்க மாத்திட்டீங்க அப்படிதானே? நீங்க டாபிக்க மாத்தினாலும் நான் மறுபடியும் இந்த டாபிக் வருவேன். இப்ப இல்லைனாலும் இன்னொரு டைம் வருவேன். சரி சரி, நான் இப்ப எதுக்கு வந்தேன்னு உங்ககிட்ட பதில் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல பாஸ், நாளைக்கு காலையில 10 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வராங்களாமா. நீங்க எப்ப வரீங்க? என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஏய், நீயே அவங்கள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்ற? என்ன, அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டியா என்ன? ஐயோ பாஸ், நீங்க வேற. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்துலாம் ஐடியாவே கிடையாது. நானே லவ் பண்ணலான்னு ஐடியால இருக்கேன். முதல்ல லவ், அப்புறமா தான் கல்யாணம். அதனால இந்த முகரக்கட்டெல்லாம் வேணாம். நான் வேற ஒரு முகரைய பார்த்து வச்சிருக்கேன், அதுதான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு இதை எப்படியாவது எனக்கு கட் பண்ணி விடுங்க பாஸ். என்ன சொன்ன? லவ் பண்ணலாம்னு இருக்கேன்? அம்மா, யார பார்த்து வச்சிருக்கோம்? பாஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டீங்கன்றதுக்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியுமா என்ன? அதெல்லாம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முதல்ல நீங்க எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்க, அப்புறம் போக போக சொல்றேன். இப்பவே ப்ரப்போஸ் பண்ணிட்டா எப்படி? என்ன சொன்ன? இல்ல பாஸ், இப்பவே போய் அவன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன் யார் அவன், சரிங்களா? உண்மையாவே வேற யாரையாவது லவ் பண்றாலும்? சிச்சி, அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இவ கிடையாது. டேய் கார்த்திக், ஒருவேளை வேற யாராவது லவ் பண்ணிட்டோம்? டேய், அவ யார லவ் பண்ண உனக்கு என்ன? உனக்கு எதுக்கு பதைக்குது? அதானே, எனக்கு எதுக்கு பதைக்குது? வேற யாராவது லவ் பண்ணிடுவாளோ? பையப்பல ரொம்ப குழம்பி போயிருக்கேன். பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்கு. எப்ப பாரு வெறப்பாவே சுத்த வேண்டியது. யார்கிட்டயாவது கொஞ்சம் அடங்கி போகணும்ல. உங்களையும் அடக்க ஒருத்தி வரணும்ல. வந்துட்டான்னு வச்சுக்கோங்க பாஸ். பாஸ் ஏய், அது என்ன சும்மா சும்மா பாஸ் பாஸ்ன்னு? பாஸ்லாம் கூப்பிடாத, வேற கூப்பிடு. இப்படியெல்லாம் கூப்பிடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரியா? எந்த மாதிரி பாஸ் இருக்கு? இவ பேச்சே சரியில்லையே, ஒரு மார்க்கமா கேக்குறான். ஏய், அது வேற மாதிரி இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ அப்படி கூப்பிடாத. வேணும்னா பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கான், இல்லையா வாடா போடன்னு கூட கூப்பிட்டுக்கான். ஆனா பாஸ்ன்னு மட்டும் கூப்பிடாத, அது ஏதோ கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. பேர் சொல்லியா? வாழ போடக்கூடவா? ஐயோ, சேல கார்த்திக், நீ சொல்லிட்டல கார்த்திக், இனிமே அப்படியே கூப்பிடுறேன்டா கார்த்திக். ஓகேவாடா கார்த்திக்? ஒரு பேச்சுக்கு பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொன்னேன், போடா வாடான்னு கூட கூப்பிட்டுக்கன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். கூப்பிடுறது மொத்தமும் போடா வாடா கார்த்திக். எத்தனை நாள் ஆசை இது? அது வேணாம், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க கவலைப்படாதீங்க, இப்படியெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நமக்கு எப்பவுமே பாஸ் தான். பாஸ் தான் நல்லா இருக்கு. அப்படி கூப்பிட்டுட்டு போனேன். பேர் சொல்லி கூப்பிட ஒரு நாள் வரும், அன்னைக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஓகே பாஸ், சொன்னது ஞாபகம் இருக்கா?
நாளைக்கு காலைல 10 மணிக்கு அந்த முகரக்கட்டைங்க வீட்டுக்கு வருதாமா. ஏதாவது பிளான் பண்ணுங்க பாஸ். அவங்க தலை தெறிக்க ஓடிடணும். இனி என் பக்கமே திரும்ப கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்க பாஸ். கவலைப்படாத, அதெல்லாம் வந்தவன் திரும்பி பார்க்காம போயிடுவான். இப்போ எப்படி இருக்கியோ இப்படியே நாளைக்கு திரும்பி என் கூட வருவேன், சரியா? அப்புறம் நாளைக்கு அவங்க வந்து கிளம்புனதும் சீக்கிரம் கிளம்பு, நம்ம ஊருக்கு போகலாம். எனக்கு ஸ்ரீ ஞாபகமாகவே இருக்கு. பாஸ், நானே சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ஸ்ரீ ஞாபகமா வந்ததா சரின்னு ஃபோன் போட்டேன். ஸ்ரீ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணா ஃபோனு சுத்தமா போகலாம், நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தேன். நீங்க அண்ணா கிட்டயோ இல்லை ஸ்ரீ கிட்டயோ பேசுனீங்களா? இல்லை, எனக்கும் அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கும். நான் ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் சக்திக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா நான் நைட்குள்ள அவங்க கிட்ட பேசியே ஆகணும். நாளைக்கு நம்ம வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் ஊருக்கு கிளம்பலாம், சரியா? கண்டிப்பா பாஸ். இவங்க வந்து போனதும் உடனே கிளம்பிடலாம். நான் அம்மா கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன்னுட்டு. இங்க வந்து போனதும் நம்ம உடனே கிளம்பிடலாம். சாரி, ஒரே அவசர அவசரமா கூட்டிட்டு போறேன்னு நினைக்காத. எனக்கு ஸ்ரீ ஞாபகமாவே இருக்கு. ஐயோ பாஸ், உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே ஸ்ரீ நினைப்பா தான் இருக்கு. ஏதோ ஸ்ரீக்கு அங்க என்னமோ நடக்குதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை நான் சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலாம். ஆனா எனக்கு ஏதோ பதட்டமாவே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. எனக்கு முதல்ல ஸ்ரீயை பார்க்கணும். ஓகே பாஸ், நாளைக்கு இவங்க வந்துட்டு போனதும் நம்ம உடனே கிளம்பிடுவோம். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? வீட்டுக்கு கிளம்புறியா? போகணுமா? என்ன பாஸ் போகணுமான்னு கேக்குறீங்க? நான் வந்தபோது ஏன் இந்த நேரத்துல வந்தேன்னு கேட்டீங்க, இப்ப போகணுமான்னு கேக்குறீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அம்மா தேடுவாங்கல்ல. ஆமால, வீட்டுல தேடுவாங்களா? சரி வா, நான் கூட வரேன். ஐயோ பாஸ், இது ஊரு பாஸ். நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இப்படி நின்று பேசுறத யாராவது பார்த்தாங்க கொத்து விட்டுருவாங்க. அதனால நீங்க என் கூடலாம் வரவேனா, நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே பட்டு படிக்கிட்டு வீடு போய் சேர்ந்துருவேன். கவலைப்படாதீங்க. என்ன சொன்ன? கூட வந்தா கோத்து விட்டுருவாங்களா? புரியல. ஆமா பாஸ், நீங்க மட்டும் என் கூட வந்தீங்க, இந்த ஊருக்காரங்க கண்ணு காது மூக்குன்னு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான் பாஸ், உங்களுக்கும் எனக்கும் சம்திங் இருக்குன்னு முடிவே பண்ணிடுவாங்க. அப்ப கண்டிப்பா கூட போயே ஆகணுமே. டி கார்த்திக், ஒரு வயசு பொண்ணு தனியா எப்படி வீட்டுக்கு போவான்? கூட கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. அப்பதானே பாக்குறவங்க பேச முடியும். போயிட வேண்டியதுதான். ஏய், என்ன பேசுற? இந்த நைட் டைம்ல தனியா போவியா? அப்படி இல்ல, நீ தனியா போக வேணாம். அவங்க சம்திங்னு பேசினாலும் பரவாயில்ல. வா, நான் கூட வரேன். கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறம் நான் ரூமுக்கு போறேன். வா போலாம். இத கூட வெறப்பாதான் சார் சொல்லுவீங்க போல இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நானும் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன். யாருக்கும் சொல்லாம மாமனும் வாராண்டி மயங்கி சுத்துற பாரம்னா இருட்டுக்குள்ளற பேசுற சங்கதி இங்கற வருது முன்னார ஸ்ரீ, ஏ ஸ்ரீ, ஸ்ரீ வீட்டுக்கு வந்துட்டியாடி? எங்க இருக்கான்னு தெரியல. ஸ்ரீ, சக்தி வந்தாச்சு போல இருக்கு. ஏ ஸ்ரீ, நீ இங்கதான் இருக்கியா? அப்பா, நீ இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையான்னு தெரியாம என்னால அங்க இருக்கவே முடியல. நான் படமும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, தெரியுமா? வந்துட்டேன். எனக்கு அது பார்க்கவும் இஷ்டம் இல்லை. ஏன்னா நீ வீட்டுக்கு வந்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை ஸ்ரீ, உனக்கு என்னமோ நடக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. அதனால என்னால அங்க இருக்க முடியல, தெரியுமா? அதான் நான் வந்துட்டேன். நல்ல வேலை, எனக்கு என்னமோ தோணுன மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கல. நீ சேஃபா வீட்டுல இருக்க, எனக்கு அது போதும். உன்னை பார்த்துட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி ஸ்ரீ, சாரி, நான் அவசரத்துல வந்ததுல உனக்கு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரலாமா? நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் போய் வாங்கிட்டு வரேன். என்ன? ஏய் ஸ்ரீ, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஸ்ரீ, ஏய், உன்னை பார்க்க தாண்டி ஓடி வந்திருக்கேன். ஷர்மியை கூட விட்டுட்டு வந்தேன், தெரியுமா? அவளை ஆட்டோ பிடிச்சி போன்னு சொல்லிட்டு அவளை ட்ராப் பண்ண கூட இல்லை. உனக்காக ஓடி வந்தோம், நீ என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற. அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான். நீ என்னமே என் மேல கோவத்துல இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரி பரவாயில்ல, நீ கோவத்துல இருந்தாலும் வந்துருக்கேன். நீ சேஃபா இருக்கியா, எனக்கு அது போதும். சரி, ஒரே ஒரு பாட்டி திரும்பி பாரு. நீ பாத்துட்டீங்கன்னா நான் போய் என் வேலையை பார்ப்பேன். பாருமா ஸ்ரீகுட்டி, ஸ்ரீசலம், ஏய், இப்ப நீ மட்டும் பார்க்கலாம், நான் பக்கத்துல வந்துடும் பாத்துக்க. ஏய் ஏய் ஸ்ரீ, ஏய் ஸ்ரீ, என்னம்மா என்னாச்சு? ஸ்ரீ கேக்குறான்ல, என்னம்மா என்னாச்சு?
ஏய் வீட்டுல தனியா இருந்தாலும் பயந்துட்டியாடி? இல்ல தனியா வந்ததுல பயந்துட்டியா? ஏய் என்ன ஆச்சுன்னு சொல்லுமா, எனக்கு பயமா இருக்கு. ஏய் உனக்கு எதுவும் இல்லலடி? ஸ்ரீ என்ன பாரு. ஸ்ரீ ஏய் என்னடி ஆச்சு? ஸ்ரீ இப்ப நீ என்ன பார்க்க போறியா இல்லையா? என்ன பாருடி. ஏய், என்னடி முகத்துல காயமா இருக்கு, ட்ரெஸ் வரை கிழிஞ்சிருக்கு. ஏய் என்னாச்சு? ஸ்ரீ என்னமாச்சு? உனக்கு எதுவும் இல்லல? சாரி சக்தி. ஏய் என்னடி இப்ப எதுக்கு நடந்து போற? ஏய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நான் வந்தது ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்போ நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. முகத்துல இவ்வளவு காயம், உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அங்கங்க ரத்தமா இருக்கு. என்னடி ஆச்சு? ஏதாவது கேட்டோம் தள்ளி போறேன். என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் சொல்லடி. அது ஒண்ணும் இல்ல சக்தி. நான் வரும்போது 8 பேரி நாய் துரத்துச்சா, ஓடி வந்தேன்னு அதான் விழுந்துட்டேன். கீழே விழுந்து எழுந்துச்சு வந்தேன்னா அதான் இப்படி அடிபட்டிருக்கு. நாய் துரத்துச்சான்? ஸ்ரீ என்னடி சொல்றான்? சரி ட்ரெஸ் எப்படி கிழிஞ்சது? அது அந்த நாய் தான் பிடிச்சி கிழிச்சிடுச்சு. ஸ்ரீ நீ உண்மையை தான் சொல்றியா இல்ல என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இல்ல சக்தி, நான் உண்மையை தான் சொல்றேன். 2 பேரி நாய் தான் எனக்கு அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டே வந்துச்சு. நான் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். சொல்லடி. நீ என்னமே என்கிட்ட மறைக்கிறேன்னு தோணுது. இதெல்லாம் பார்த்தா நாய் துரத்தி உனக்கு அடிப்பட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியணும். வேற என்னமோ நடந்திருக்கு. ஆனா நீ என்கிட்ட வாய் திறக்க மாட்டேன். சரி நீ முதல்ல வா, முதல்ல உன் காயத்துக்கு மருந்து போடலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நீ வா, நீ முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகு. மாடி சரி. மாடி முதல்ல வேற ட்ரெஸ் போடு. இதை முதல்ல கழட்டி குப்பையில போடு. ஸ்ரீ எனக்கு உன்னை இப்படி பார்க்கவும் முடியலடி. என்ன நடந்தது சொல்லுமா, எது வேணாலும் என்கிட்ட சொல்லுடி. நான் போய் ட்ரெஸ் மாத்துறேன். ஏய் சரி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, எது வந்தாலும் அப்புறம் பேசலாம். ஆனா எனக்கு என்னமோ தோணுச்சுடி, உனக்கு என்னமோ ஆகுதுன்னு. ஏய் இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நான் கூட வரேன்னு. எங்கேயாவது கேட்டியோ? இன்னைக்கு படம் பார்க்கலாம்னா இன்னொரு நாள் பார்க்கவே முடியாதான்? நான் முட்டாள் மாதிரி முடிவு எடுத்துறேன். முதல்ல உன்னை பார்த்துருக்கணும், அப்புறமா தான் ஷர்மி கூட போயிருக்கணும். ஏய் என்ன நம்பி தாண்டி உன்னை எல்லாரும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா நான் உன்னை சரியா பார்த்துக்கலையடி. அப்படிலாம் இல்ல சக்தி, நீ என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்ட. என்னதான் நல்லா பார்த்துக்கிட்டேன். உனக்கு இப்படி இருக்குன்னு காலத்துக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன அவ்வளவுதான் வெட்டியே போட்டுருவோம். ஏய் அதான் சொல்றேன், நான் தான் முட்டாள். நீ என்ன போன சொன்னா எனக்கு புத்தி எங்க போச்சு? நான் போயிருக்க கூடாதுமா, உன்னை தனியா விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது. சரி நீ வா, நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் உனக்கு போய் மெடிசன் எடுத்துட்டு வரேன். முதல்ல காயத்துக்கு மருந்து போட்டு விடுவோம். சரி. சக்தி எரியுது. அப்புறம் அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கடி, எரியாம என்ன ஆகும்? ஆனா இது நாய் துரத்துட்டு வந்த மாதிரிலாம் தெரியலாம். வேற என்னமோ நடந்திருக்கு, நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. நீங்க பாருமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் கார்த்திக் அளவுக்கு பார்த்துக்கலனாலும் கண்டிப்பா ஓரளவுக்கு பார்த்துப்பேன்டி. வலிக்குது சக்தி, நீ சீக்கிரமா மருந்து போட்டு விடு, ரொம்ப எரியுது. சரி சரி அழாத, நான் சீக்கிரம் போட்டு விடுறேன். அழாதடி. உனக்கு இருக்கு தீருமா அடி வந்துருச்சு விட்ட தோழி மாறுமா ஏன் மயக்கட்ட திட்டு வச்சு மன்னிச்சிருமா சத்தியம் புரியணும் சுத்தி ஒரு கொண்டு வருகிறே சத்தியமும் இப்ப தார சுத்தி கிடக்கிறேன். டேய் சக்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காயத்துக்கு மருந்து போடு. சூரியன் பார்த்து முட்டு விரிக்குது தாமர தொட்டு விடாது தூரம் இருந்தும் சொந்த பந்தமும் போக பாம்பா விழுதான் ஒரு மகுபடுகிறதே. காலுக்கும் கைக்கும் மருந்து போட்டுட்டேன். ஏய் கழுத்துல வேற அடிபட்டிருக்காடி. இரு, கழுத்துலையும் நான் மருந்து போட்டு விடுறேன். இன்னும் வேணும், இதுக்கு நான் போட்டுக்கிறேன். நீ போ சக்தி. ஆமா இதே இரு, நான் போட்டு விடுறேன். நாங்க சொல்றது எதையும் கேட்கறது இல்லை, நீயா ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தானே இருக்கு. அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் சரியா? எரியுது சக்தி, பார்த்து போடு. பார்த்து தானே போறேன், பார்த்து போறேன். அவள ஏய் மறுபடியும் கேட்கிறேன், உண்மையை சொல்லுடி, என்னடி நடந்தது? எனக்கு தூக்கம் வருது, நீ சீக்கிரமா மருந்து போட்டு விடு. அழுத்தக்காரடி நீனு, அவ்வளவு சீக்கிரம் வாயில இந்த விஷயத்த வாங்க முடிய மாட்டேங்குது. ஏய் நீ அழுத்தக்காரினா நான் கேடிடி, எப்படி விஷயத்த கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. இன்னமும் நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இன்னும் நம்மளால கோவ கூட பட முடியலடி. சரி
மருந்து போட்டு விடுறேன். வந்ததுல இருந்து தீட்டிட்டு கோவப்பட்டுட்டு கோவப்பட முடியலன்னு சொல்றேன். இதெல்லாம் நல்லா வார்த்தையா பேசுறீ. இந்த பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் கிடையாது. ஒன்னும் சரி, மேல பாரு, கழுத்துல மருந்து போடணும். திட்டாம போடு, ஏற்கனவே ஏறியுது. இல்லைன்னா என் கையில கொடு, நானே போட்டுக்கிறேன். சரி சரி, சாரிம்மா. நீ மேல பாரு, நான் கழுத்துக்கு மருந்து போடுறேன். திட்ட மாட்டேன், போதுமா? மேல பாருமா. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மார்புக்கு திரையிட்டு மறைக்கும் பெண்ணே, மனசையும் மறைக்காதே, என் வயதை வதைக்காதே. சக்தி, அவ உன்னை நம்பி இங்க இருக்கோம். நீ அவளை தப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஸ்ரீய இப்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, தப்பு பண்றோம். தியேட்டர்ல ஷர்மி நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தோம். ஆனா எனக்கு எதுவும் தோணலாம். ஆனா இந்த ஸ்ரீக்கு என்னால காயத்துக்கு மருந்து போடவே முடியல. எனக்கு எல்லாமே தப்பு தப்பா தோணுது. நான் மட்டும் இப்படி எல்லாம் நினைக்கிறேன்னு கார்த்திக்கு தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். சக்தி, ஏன்டா இப்படி பார்க்கறேன்? எதுக்கு ஸ்ரீய நீ இப்படிலாம் நினைக்கிறேன்? இல்ல, இதுக்கு மேலே நம்ம ஸ்ரீ பக்கத்துல இருக்கக்கூடாது. அவளை தனியா விடுறதா சேஃப். நம்ம ரூமுக்கு போவோம், அதான் சரியா வரும். ஸ்ரீ, உனக்கு மருந்து போட்டு விட்டுட்டேன். நீ கொஞ்ச நேரம் பார்த்து ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா உனக்கு சாப்பிட எடுத்துட்டு வரேன், சரியா? நான் ரூமுக்கு போறேன். சரி சக்தி, அந்த பேலன்ஸ் மருந்து குத்துட்டு போ, முகத்துக்கு போடணும். நான் போட்டுக்கிறேன். இல்லம்மா, சாரி, என்னால போட முடியல. நீ போட்டுக்க, நான் ரூமுக்கு போறேன். பரவாயில்ல சக்தி, அதை நான் முன்னாடியே கேட்டேன். கொடு, நான் போட்டுக்கிறேன். சாரி ஸ்ரீ, நான் அவளை தப்பா பாக்குறேன்டி. அதனாலதான் இங்க இருந்து போறேன். என்ன மன்னிச்சிட. என் மனசு இப்ப வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து ஏதாவது தப்பு நடந்தோம். நான் போறேன்.